வெரி குட் ஈவினிங். ஸோ என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த செஷன் வந்து இன்னைக்கு இன்ட்ரோ செஷன், பிஇஓ எக்ஸாமினேஷன். பிஇஓ அப்படின்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 45. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 45. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 40. யூஜி வந்து நார்மலாக நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய டிகிரி, அதாவது தமிழ் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி. இப்போதைக்கு போன வருஷத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களாம் ரொம்ப பாவம். பிஜிடிஆர்பிலையும் இஷ்யூ, இங்கேயும் இஷ்யூ. அவங்கள இன்னும் சேர்க்கணும், அவ்வளோதான். அது சிலதெல்லாம் அப்படியே இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி அப்படியே இருப்பாங்க. அப்போ பண்ணதை அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு சிட்டிங் போட்டாங்கன்னா இதெல்லாம் அமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ரைட். ஸோ பிஇஓ அப்படின்னா வட்டார வட்டார கல்வி அதிகாரி. ஸோ இதற்குரிய தேர்வு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேடியன்ல கண்டக்ட் பண்ணது 2 times பண்ணியிருக்கிறோம். 2023 லாஸ்ட் டைம். அதுக்கு அந்த முந்தின உள்ளதுல தான் பார்த்தீங்கன்னா 2022 வந்து போஸ்டிங் போட்டாங்க ஆஃப்டர் அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து பிஓ இருக்கு, அதை கூட ஸ்டேட் 4th ரேங்க் எடுத்திருந்தாங்க. அது மாதிரி நம்ம வகுப்புகள் வந்து இந்த வகுப்பறை வகுப்புகளும் உண்டு. இங்கே பிஇஓ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு. இந்த ஆன்லைன் வகுப்புகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டட் இந்த ஆன்லைன் வகுப்புகள் வந்து இப்போ இல்லை, 2010 இருந்து எடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருடமாக எடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டிங் வகுப்புகள். நிறைய பேருக்கு, நீங்கள் டீச்சராக இருப்பீங்க, உங்களுக்கோ இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இந்த லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் 2020க்கு அப்புறம் தான் தெரியும், சரிங்களா? ஸோ நம்ம 2010 இருந்தே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் லைவ், ஆன்லைன் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிஇஓ ஆகிருக்கிறாங்க. நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஇஓ கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3 தடவை எடுத்திருக்கிறோம். லாஸ்ட் டைம் நடந்து 4 முறை நடந்தது டிஇஓ எக்ஸாம். டிஇஓ அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் பிஎட் படிச்சிருக்கணும். மாவட்ட கல்வி அதிகாரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஏற்கனவே டீச்சராக இருக்கணுமோ அது எதுவுமே தேவையில்லை. டிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்டட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக சில போஸ்ட் உண்டு எய்டட் ஸ்கூலில். ஏன் எய்டட் ஸ்கூலுக்கு தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க பை ப்ரொமோஷனில் டிஓ ஆகலாம். பட் எய்டட் ஸ்கூலில் அந்த ஆப்ஷன் இல்லாதனால அவங்களுக்காக தனியாக வச்சுருக்காங்க. அது வேக்கன்சி வந்து ஒரு 2, 4 அந்த மாதிரி வரும். ஓகே, ரைட். இது வந்து பிஇஓ, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஆனுவல் பிளானர் இந்த தடவை ரொம்ப லேட்டாக போட்டாங்க. யூஸ்வலாக ஆனுவல் பிளானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வரும், இல்லை ஜனவரி வரும். அப்படியே இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் போட்டால் கூட அதில் இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் இந்த ஆனுவல் பிளானர் போட்ட போதெல்லாம் இந்த பிஇஓ எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நடத்தினாங்க. உங்களுக்கே தெரியும், மற்ற டெட் எக்ஸாமோ மற்ற காலேஜோ அதுன்னு அதெல்லாம் நடத்தல. எஸ்ஜிடி எல்லாம் நடந்து இன்னும் கீஸ் கூட ரிலீஸ் பண்ணல. ஆனால் பிஇஓங்கிறது வந்து கரெக்டாக அது ஒன்று தான் நடந்தது போன தடவை, உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ வந்து இந்த பிஇஓ எக்ஸாமினேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் நவம்பரில் வரும். நெக்ஸ்ட் இயரில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதோட சிலபஸ் வந்து சில பேருக்கு இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் அவங்க சப்ஜெக்டை படிக்கணுமா அப்படின்ட்டு. உங்கள் சப்ஜெக்டை படிக்க தேவையில்லை. டிஇஓக்கு இருந்தது, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கே எப்படி இருந்ததுன்னா சப்ஜெக்ட் வைஸ் ரிசர்வேஷன் இருந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாராவது டிஓ எழுதிருக்கீங்களா? அப்போ சப்ஜெக்ட் வைஸ் ரிசர்வேஷன் இருக்கும்போது, அதாவது அப்போ நம்ம வகுப்புகள் எடுத்திருக்கோம். அதாவது மேத்ஸ்க்குலாம் மேத்ஸ்க்கு ஒன்று இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று இருக்கும், தமிழுக்கு இருக்கும், அந்த மாதிரி. அப்போ சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ டிஓக்கு மாத்திட்டு காமனா எல்லாத்துக்கும் காமன் சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட குரூப் 1ல இருக்கக்கூடிய 9 டாபிக்ல ஒரு 6 டாபிக். அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படிங்கிறது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொண்டாண்டாங்க. அது மாதிரி இங்க பிஓக்கு காமன் சிலபஸ் தான். நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. என்ன சில பேருக்கு குழப்பமா இருக்கும், சார் நான் வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் படிக்கணுமா சார்? நான் படிச்சது வேற. எல்லாரும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும். இதுல இருக்க சிலபஸ் நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தாலும், பிஏ ஹிஸ்டரி படிச்சிருந்தாலும், பிஏ தமிழ் படிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் இதான் காமன் சிலபஸ். அதான் ரொம்ப ரொம்ப இதுல முக்கியமானது. பிஓ ரிசல்ட் அப்டேட் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. டிஓ ரிசல்ட் அப்டேட்டை பத்தி கேக்குறீங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட அப்டேட்டை பத்தி கேக்குறீங்க. அது வந்து ஒரு கேஸ் இருக்கு.
அதுல வந்து கரெக்டா ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அப்பீல் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வந்த பின்னாடி தான் வரும், இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். வந்த பின்னாடி டிஓக்கு புது நோட்டிபிகேஷன் வரும். ஏற்கனவே எழுதின ப்ரிலிம்ஸுக்கும் ரிசல்ட்ஸ் இன்னும் போடல. ஓகேங்களா, ரைட். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து இந்த பிஇஓக்கு காமன் சிலபஸ் தான். நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் கிடையாது, சரிங்களா. மொத்தமே 150 கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு 18 கேள்விகள். இது மாறும். போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா 16 கேட்டிருந்தாங்க, அதுக்கு முந்தின வருடம். இப்போ போன தடவை 18. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ இது 18. அதே மாதிரி ஹிஸ்டரியிலையும் 18 கேள்விகள். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல 18 கேள்விகள். அப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல வந்து 18 கேள்விகள். ஜெனரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜில 20 கேள்விகள். அப்புறம் ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட், அதுல அப்ராக்சிமேட்லி 20 கேள்விகள். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரபி, அதுல வந்து 16 கேள்விகள் உண்டு. ஸோ மொத்தத்துல ஒரு 120 கேள்விகள். இதையும் சேர்த்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ்ல 10 கேள்விகளை சேர்த்து 30 கேள்விகள் வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி, உளவியல்ல இருந்து கேள்விகள். அந்த உளவியல் அப்படிங்கிற இதுக்குரிய தனியா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, 30 கேள்விகள். ஸோ இதுல வந்து ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். இதுல நம்ம கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உளவியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் வகுப்புகள்ல, சரிங்களா. ஏன்னா உளவியல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் முக்கியமானது. 30 கேள்விகள் வேற, சில பேருக்கு டச் விட்டு போட்டிருக்கும். எம்சிக்யூ டைப் வேற. அதற்கப்புறம் வந்து எல்லாமே வகுப்பில் எடுக்கப்படும், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அது. அதுக்கப்புறம் மேத்ஸ் யூனிட் 3யும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இதெல்லாம் ஃபுல் ஸ்கோர் நீங்க எடுக்க வேண்டியது, கண்டிப்பா ஃபுல்லா எடுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா, ஏன்னா இந்த ஏரியா தான் கொஞ்சம் சில பேர் வந்து ரிலேட்டிவா மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணக்கூடிய ஏரியா, சரிங்களா. ஸோ இது எல்லாமே பின்னாடி நான் கவர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து சார் வந்து உங்களுக்கு வந்து உளவியல், ஸோ இதுல இருக்கக்கூடிய குழந்தை, அந்த உளவியல், அதை பத்தி சார் எடுக்க போறாங்க. சாரோட சார்லஸ் பென்னி அவர்கள். அவங்க இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எஸ்பெஷலி வந்து இந்த சைக்காலஜி, இந்த குழந்தை உளவியல், அந்த பெடகாகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன டீச்சிங் மெத்தட்ஸ், ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட, இப்போ எனக்கு இந்த பிடிஎஃப் வேணும், இப்போ ஒரு மெட்டீரியல் இப்போ சார் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் இப்போ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அது ப்ராட்காஸ்ட்ல அனுப்புறதுனால சேவ் பண்ணாதான் இதாகும். ஸோ 9840398093 இதை நீங்க இப்ப பாக்குறவங்களோ அல்லதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது பாக்குறவங்களோ அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு பிஇஓ, அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, நவ் ஓவர் டு சார். குட் ஈவினிங் டீச்சர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எனக்கு ஆடிபிள்னா ஒரே ஒருத்தவங்க மட்டும் மெசேஜ் போடுறீங்களா? ஆடிபிள் கேட்குது மட்டும் மெசேஜ் போடுறீங்களா? ஓகே டீச்சர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ராஜா ரகுபதி சார். சார் நிறைய இன்ட்ரோ கொடுத்தாங்க, மச் வேர்ட்ஸஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சைக்காலஜி, அது ஆக்சுவலி வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி, சைக்காலஜி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அடுத்த கிளாஸஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய அதை பற்றி எலாபரேட்டா பார்ப்போம். இப்போ நீங்க பிஓ சிலபஸ் நீங்க பார்த்தீங்க. லாஸ்ட் ஐ வாஸ் கிளியர்டு 2011 ஏஇஓ. இப்பதான் அது பிஇஓ கால்பர் வந்திருக்குது. முன்னாடி வந்து அது பேரு ஏஇஓ, அசிஸ்டன்ட் எலமெண்டரி எஜுகேஷனல் ஆஃபீஸர். அதான் இப்ப பிளாக் லெவல் எஜுகேஷன் ஆஃபீஸர். சார் சொன்ன மாதிரி சாரோட சக்சஸ் வந்து நிறைய இருக்கும். நிறைய எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து நாங்க ட்ரைனிங் மீட்டிங் போகும்போது ஏஇஓஸா எங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு கோட்டோட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கிங் சாலமோன் அப்படின்றவர் உங்க எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாட்டா லைட்டா ஒரு வேர்ட் சொல்றேன் கேளுங்க. அந்த கிங் சாலமோன் வந்து அவர் ஆட்சி செஞ்சப்ப பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஆட்சி செஞ்ச அந்த காலத்துல அவரோட ஊர்ல நம்ம வெள்ளி இருக்கு பாத்தீங்களா, சில்வர், அந்த சில்வர் மெட்டீரியல் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற கல்லு மண்ணு கிடக்குற மாதிரி அவங்க ஊர்ல குமிஞ்சு கிடந்துச்சான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெல்த்தியான ஒரு கிங்கா வந்து அவர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு ஞானி, ஒரு வைஸ் மேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாங்க.
ஸோ இந்த கிங் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, த ஹார்ஸ் இஸ் மேட் ரெடி ஃபார் தி டே ஆஃப் பேட்டில் பட் டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் த லார்ட். இந்த செகண்ட் பார்ட் வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா, குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கடவுளால் வரும். ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்து கடவுள் வந்து வெற்றி தருவாரு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா அவர் சேயிங்ஸ் என்ன சொல்லுன்னா, த ஹார்ஸ் ஹேஸ் டு மேட் ரெடி ஃபார் தி டே ஆஃப் பேட்டில். ஸோ குதிரை ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். அதான் அவர் சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த தெனாலிராமன் அப்படின்றவரு ஒரு ஹார்ஸ் வந்து வளர்த்துருப்பாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதை கொண்டு போய் அடைச்சு போட்டு அதுக்கு புல் எதுவும் கொடுக்காம உள்ளியா கொண்டு வருவாரு. ஆனா உண்மைக்கே ஒரு ஒரு வார்க்கு ஒரு பேட்டிலுக்கு தயாராகிற ஒரு ஹார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில ஃபீட் வந்து ஹைட் இருக்குங்கம்மா. இங்க அரேபியன் ஹார்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 8 ஃபீட் ஆள் கூட அதெல்லாம் இருக்குமா அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ பாருங்க, நம்மளும் ஒரு போருக்கு தான் இப்ப தயாராகிட்டே இருக்கோம். நிறைய கேள்விப்படுறோம், கால்ஃபர் வந்திருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு நிறைய. அதாவது இப்ப நமக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப சார் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ நிறைய இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சரை நாங்க எலாபரேட்டா எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு நம்ம சைக்காலஜி நிறைய பேசுவோம். வில் கிரியேட் அன் ஐடியா. நான் அப்படியே சப்ஜெக்ட்ல நான் உள்ள வர்றேன். பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகுதோ அது மாதிரிதான் நம்ம இந்த எக்ஸாம்ன்ற ஒரு பேட்டிலுக்கு நம்ம ரெடியாக போறோம். ஸோ இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, வாட் இஸ் சைக்காலஜி, சைக்காலஜி மீனிங், அதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பேச போறது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி, இதுதான் நம்ம பேச போறோம். நமக்கு ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 மார்க்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிற போறோம். அப்ப கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க யூனிட் 1 நம்ம கையில இருக்குது. இப்ப நான் இந்த 10 யூனிட்டை குயிக்கா லைட்டா ஒரு ரேண்டமா உங்களுக்கு புரியுற மாதிரி லைட்டா ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வாட் இஸ் சைக்காலஜி, வாட் இஸ் எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜியோட ஹிஸ்டரி என்ன, இந்த சைக்காலஜில யார் யாரெல்லாம் வர்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற சப்ஜெக்ட்லாம் மற்றது அப்ப தமிழ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், மேக்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்புறம் காலேஜ்ல அங்கங்க நம்ம லைட்டா தொட்டிருப்போம். ஆனா அந்த சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பேப்பர் எங்க இருந்திருக்கும் அப்படின்னா பிஎட்ல மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு முன் அறிவோ அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு எக்ஸ்போசரோ நமக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்கல. அதனால நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது வேற யாருக்கோ ஒரு பாடம் போல, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நடத்துறாங்க போல. அப்படிலாம் இல்லை. ஒரு டீச்சரா அல்லது உங்க பிஇஓ, நீங்க பிஇஓ அப்படின்னு வந்து உட்காந்தீங்கன்னா ஒவ்வொரு பிஇஓக்கு கீழே 100கணக்கான எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கும். உங்களுக்கு கீழே இந்த 100கணக்கான எலிமெண்டரி ஸ்கூல்ஸுக்கும் யூ ஹாவ் டு கோ டு விசிட். நீங்க அந்த விசிட் போறச்ச அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே சம் அனாலிசிஸ் நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி இது முடிச்ச உடனே பர்சனலாவே, பர்சனாலிட்டின்னு நமக்கு ஒரு யூனிட்டே இருக்கும், பர்சனலாவே நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் சைக்காலஜி, த ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி, மெத்தட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்றத லைட்டா நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிய அல்லது எஜுகேஷன் சைக்காலஜிய அல்லது சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகிய நம்ம யாருக்கிட்ட கொண்டு போறோம். அப்ப யாருக்கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த விஷயம், அதாவது இந்த மெத்தடாலஜி யாருக்கிட்ட நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அவனுக்கு நமக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்தப்ப அவன் ஸ்டூடெண்ட், ஆனா இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு குழந்தை. ஸோ அப்போ நம்ம கொண்டு போகும்போது அந்த குழந்தை எந்த நேச்சர்ல இருந்து வந்திருக்கிறாரு, அவருடைய நர்ச்சர் என்ன இருக்கு, ஸோ அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் வளர்ந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அவர் வளர்ந்து வர்ற மரபு எப்படி இருக்குது. அப்ப இங்க ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வர்றச்ச
அந்த குழந்தை நமக்கு உலகத்துல பழமொழி அழகா சொல்லியிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் நல்லவர்கள் தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே, அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. சோ இங்க அன்னை அப்படின்ற ஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்துருவாரு. ஏன்னா இப்பதான் 2 வயசுலயே ஸ்கூல் வந்து விட்டுறாங்களே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையுடைய மரபு எப்படி இருக்குது, இந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குது. அப்ப இங்க சூழ்நிலை முக்கியமா மரபு முக்கியமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போர் நடத்துவான். இந்த முதல் யூனிட்ல இதை ஃபுல்லாவே நடத்துவான். அப்ப இந்த போர் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது சில பேர் வருவான். வாட்சன் ஒருத்தர் சொல்லுவாரு, உடல்நலம் மிக்க குழந்தைகளை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அவங்களை எப்படி மாத்தணும்னு நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லாப்ல. ஐயா, ரோஜா செடியில இருந்து மல்லிகை பூ பூக்காதியா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சோ இந்த 2 பேருக்குரிய பட்டிமன்றமான இந்த யூனிட்டை நம்ம கொண்டு போவோம். சோ இந்த யூனிட்ல கொண்டு போய் அப்படியே கடைசியா ஒவ்வொரு ஸ்டேஜா குழந்தை கருவுல இருந்து, அதாவது இந்த குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்றதுல இருந்து, அந்த கரு பருவத்துல இருந்து பிள்ளை பருவத்துல இருந்து மிக முக்கியமான இதான் பாயிண்ட். அதிகபட்சம் 1 மார்க். இப்பயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அவுட். ஸோ அடல்சன்ஸ், அதாவது இந்த மாணவனுடைய அடல்சன்ஸ் எப்படி இருக்குது, இந்த அடல்சன்ஸை பத்தி அதிகமா சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி ஹால். இவனுடைய இந்த அடல்சன்ஸை நாம எப்படி டேக்கிள் பண்ண போறோம், இந்த அடல்சன்ஸ்ல ஒரு குழந்தை எப்படி இருக்கான், எக்ஸ்பெஷலி இந்த டீனேஜ் வர்றச்ச அவன்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்படுது அப்படின்றத தெளிவா சொல்லக்கூடியதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க போறோம். ஸோ இப்ப செகண்ட் யூனிட் நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா இவனுடைய சைக்காலஜியுடைய ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டோம். பிளஸ் ஒரு குழந்தை அதோடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், மரபு எப்படி இருக்கும், இந்த குழந்தை பருவத்தை தாண்டி அடல்சன்ஸ்ல வரும்போது இந்த குழந்தை எப்படி இருக்கும். அதாவது இந்த அடல்சன்ஸை நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா குமர பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டான்லி ஹால் சொல்லுவாரு, அவர் புயலும் அமைதியும் நிறைந்த பருவம் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாணவர்கள்ட்ட எதை நம்ம உருவாக்க போறோம். இப்ப வந்துட்டோம் அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த குழந்தை தவள ஆரம்பிச்சதுல இருந்து, நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து, ஏபிசிடி ஆனாவனா 1 2 3 எழுதுனதுல இருந்து கொண்டு இந்த குழந்தைகிட்ட எதை உருவாக்குறதுக்கு நம்ம இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், இந்த சைக்காலஜின்ற ஃபீல்டை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தைகிட்ட ஒரு அட்டென்ஷனை உருவாக்கணும். அப்ப எல்லா குழந்தைகிட்டையும் கரெக்டான ஒரு அட்டென்ஷன் இருக்காது. நிறைய பேர் நீங்க ஸ்கூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள இப்ப நம்மளுமே ஸ்டூடெண்ட்ஸா நம்ம இருந்திருப்போம். சில டீச்சர்ஸ் உடைய கிளாஸை மட்டும் ரொம்ப அட்ராக்டிவா நம்ம போயிருந்திருக்கோம். சில டீச்சர்ஸ் உடைய கிளாஸஸ் இன்னைக்கு நினைச்சாலும் அந்த கோர்ஸ் எல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவனுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அவனுடைய காக்னிட்டிவ் ஏரியாவை அறிவு சார்ந்து, அதாவது அவனுடைய கவனம் சார்ந்து, ஸோ இதுல எப்படி இந்த குழந்தைக்கு கவன சிதறல் இல்லாம நம்ம டீச் பண்றது. அப்ப அந்த குழந்தையுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் என்ன இருக்கும், அவனுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கும், இந்த பெர்செப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு. அப்ப இவங்களுடைய அந்த கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சைக்காலஜிஸ்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அதுல என்னென்ன தியரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றத உருவாக்குறதுக்கு ஒரு ஆசிரியரா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த செகண்ட் யூனிட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் வாட் இஸ் சைக்காலஜி, மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி சொன்னோம். குழந்தை எப்படி உருவாகுது, அந்த குழந்தையினுடைய மரபு எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பேசிட்டோம். ஸோ 2வது யூனிட்ல அந்த குழந்தை சூழ்நிலை மாறுபட்டு இருந்தாலும் அவனுடைய கவனத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படின்றத சைக்காலஜிஸ்ட் ஒரு டீச்சருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த ஸ்டூடெண்டோட இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றோம். அப்ப இது 2 நடந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டை இங்க இந்த கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கிறச்ச அவங்கிட்ட ஏற்படக்கூடிய சில மன வெளிச்சிகள், ஸோ சோசியல் அண்ட் எமோஷனல் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம 3rd யூனிட்ல பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய எமோஷன்ஸ் ஏகப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தியான். 8th வரைக்கும் உங்ககிட்டயே படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு 9th வந்த உடனே
உங்களை பார்த்த உடனே அழகா சொல்லுவேன், சார் 8வது வரைக்கும் நீ அடி வளர்த்துட்டீங்க. ஸோ நீங்க இந்த 9th வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை வந்து அடிக்காதீங்க, நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இது சில பேர். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, சார் என்னை கிளாஸ்ல எல்லாம் அடிக்காதீங்க, தனியா கூப்பிட்டு என்னை திட்டுங்க, எவ்வளவு நாள் வாங்கிக்கிறேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி என்னை நீங்க திட்டுறதை அடிக்கிறத நான் விரும்பல சார். ஸோ இப்ப நம்ம பசங்க ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா சமுதாயத்துக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 8th வரைக்கும் ஒரு மிடில் ஸ்கூல்ல இருந்திருப்பாப்ல. அப்ப 9th ஒரு ஹை ஸ்கூலோ ஹையர் செகண்டரி ஸ்கூலோ வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் அப்படியே லைட்டா மாறும். இங்க இருக்கிற வரைக்கும் இருந்த ட்ரெஸ் கோடு அப்படியே அங்க போனோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 8th 7th 8th பாத்தீங்கன்னா இவர் வந்து தலை கூட சீவாம வந்திருப்பாப்ல. ஆனா 9th 10th பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஃபுல்லி மேக்கப்ல தான் இருப்பாப்ல. எப்ப பார்த்தாலும் சினிமா ஷூட்டிங் போற ஒரு ஃபீல்ட்லயே தான் இருப்பாப்ல. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த எமோஷனலி அவருக்கு நிறைய வரும். மாரலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்களை சொல்ல நீங்க இப்ப ஜெனரேஷன் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டா இருக்கிறனால 6th 7th 8thலயே நீங்க நிறைய பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு ஹீரோ ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கிற ஆரம்பிப்பார். சோசியலி அவர் கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாரு. ஸோ இது எப்படிலாம் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றதா இந்த 3rd யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்தோம் வாட் இஸ் சைக்காலஜி, மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி உருவாகுறாரு, அந்த குழந்தை கிட்ட என்னென்ன பருவங்கள் இருக்குது, அதுல எஸ்பெஷலி வந்து அடல்சன்ஸ்ல அவரு குமரப்பருவத்துல எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம். செகண்ட் யூனிட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எப்படி நம்ம பாடங்களை அவன் கவனம் செதறாம எப்படி நம்ம சொல்லித்தரோம், அட்டென்ஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம், காக்னிட்டிவ் எப்படி நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். 3rd யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா அவரு இந்த கவனம்லாம் உருவாயிட்டு வர்ற நேரம் அவர்கிட்ட எமோஷனலா நிறைய விஷயங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சமுதாயத்துல அவருக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை தேட ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத நம்ம 3rd யூனிட்ல பார்க்கணும். அடுத்து அப்படியே 4th யூனிட் அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th யூனிட் மிக முக்கியமான யூனிட். இந்த யூனிட்ல சொல்லி வச்ச மாதிரி தியோரிட்டிக்கலா மட்டும்தான் நம்ம கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். நான் கொஸ்டின் அப்படியே கடைசியா நான் பேசுறேன். கடைசியா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால சார் வந்து சிலபஸை வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு மேல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்டா ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நோட்ஸாவும் பிளஸ் அதுல தேவைப்பட விஷயங்களை எழுதியும் சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ். அது ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 4th லேர்னிங். 4th யூனிட்டை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் லேர்னிங் இது முக்கியமான ஒரு யூனிட். இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, அடிச்சு சொல்லுவோம். இதுல இருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பா வரும். இந்த யூனிட்டை எடுத்துட்டா எப்படி யானைக்கு எலும்பு இல்லாம உருவத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எலிஃபண்ட் வந்து இமேஜ்லெஸ்ஸா இருக்குமோ அது மாதிரிதான் இந்த லேர்னிங்ன்ற யூனிட்டை எடுத்துட்டோம்னா சைல்டு டெவலப்மெண்ட் படங்காகியே இருக்காது. நீங்க எந்த கொஸ்டினாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டெட் கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கோங்க, பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல நான் உங்களுக்கு 3 சொல்றேன், கன்ஃபார்மா 4th யூனிட் கண்டிப்பா கொடுப்பாங்க. 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இந்த யூனிட் ரொம்ப பெருசு. இதுல நீங்க மெட்டீரியலே பாத்தீங்கன்னா 36 to 37 பேஜஸ் இந்த ஒரு யூனிட்கே நம்ம கொடுப்போம். இந்த யூனிட்ல 3rd யூனிட்ல இருந்து 4th யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் பைலிங்குவலா இருக்கும். ஏன்னா லிட்ரேஷன் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க நமக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ 4th யூனிட்ல நம்ம வரி ஈஸியா பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த சைக்காலஜி, அந்த குழந்தை எப்படி உருவாகுது, இந்த குழந்தை எப்படி நம்ம இது பண்றோம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட எப்படி நம்ம வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் உருவாக்குறோம். 3rd யூனிட்ல எப்படி எமோஷனலா வர்றேன் அப்படின்னு பார்த்தோம். இந்த 4th யூனிட்ல இப்படிலாம் இருக்கிறவனுக்கு அஸ் அ டீச்சரா நம்ம எதை கத்து கொடுக்க போறோம், அதை எப்படி கத்து கொடுக்க போறோம், இந்த அந்த லேர்னிங் மெத்தடாலஜிய எப்படி நம்ம கைவசப்படுத்திக்கிறோம். அப்ப வாட் இஸ் கற்றல் என்றால் என்ன, இந்த கற்றல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் எப்படிலாம் இருக்குது, இந்த கற்றல் எந்த மாதிரியான மாற்றத்தை ஒரு குழந்தை இடத்துல உருவாக்குது. ஸோ இந்த கற்றலை பத்தி இதுக்கு முன்னாடி சைக்காலஜிஸ்ட் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்காங்க. ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்னா என்ன, லேர்னிங் தியரிஸ் பார்ப்போம். நம்ம 4 தியரிஸ் இருக்குது. இந்த 4 தியரிஸ்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு மார்க் இருக்கும். அப்ப இந்த லேர்னிங் தியரிஸ வந்து ஒரு கர்வா ஒரு சார்ட்டா நம்ம போடுவோம்.
அப்ப ஒரு கிராஃப் போடும்போது அந்த கிராஃப்ல இந்த குழந்தை எப்படி முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம தெளிவா அங்க சொல்லிடலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த லேர்னிங் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எல்லாத்தையுமே அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. அந்த குழந்தை நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்த 20 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 40% மறந்துடும். அதான் எப்பிங்காஸோட மறத்தல் கோட்பாடுன்னு ஒன்று நம்ம பார்ப்போம். எப்பிங்காஸ் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th யூனிட்ல இந்த லேர்னிங்னா என்ன, கற்றல்னா என்ன அப்படின்றத அழகாக சொல்லிடுவோம். 5th யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இந்த கற்றுக் கொடுக்கறனால அந்த குழந்தை இடத்துல என்ன மாற்றம் உருவாகுது அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகிட்ட நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி இதைத்தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம கத்து கொடுத்ததுனால எமோஷனலை கட்டுப்படுத்தி லேர்னிங்க கொடுத்த உடனே இந்த குழந்தையினுடைய இன்டெலிஜென்ஸ்ல ஏகப்பட்ட வேறுபாடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 8th to 9th டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றச்ச 8th வரைக்கும் சில பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெத்தாஜிக்கலா இருப்பாங்க, எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க. இந்த 9th வந்தோடனே கருத்துள்ளவனா மாற ஆரம்பிப்பாங்க. சில விஷயங்களை சொன்னோன்னே பிடிச்சுக்கிடுவாங்க. சொன்னோடனே பிடிச்சிட்டு அவன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில ஐடியாஸை கொடுக்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளர்ந்து வர ஆரம்பிப்பாங்க. இது இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம உருவாக்குது, இந்த இன்டெலிஜென்ஸை பத்தி எவ்வளோ தியரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய ஏரியா, கொஞ்சம் பெருசா போகும். கில்ஃபர்ட்டோட இதெல்லாம் வந்து அந்த சார்ட்லாம் போட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாம், அதாவது இன்டெலிஜென்ஸை குழந்தைகள்கிட்ட உருவாக்குறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த 5th யூனிட்ல பார்க்க போறோம். அடுத்து 6th யூனிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். இல்ல எமோஷனலா கட்டுப்படுத்திட்டோம், லேர்னிங்க கொடுத்துட்டோம், இன்டெலிஜென்ஸையும் வளர்த்துட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சில நேரத்துல அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும்ல அப்படின்ற ஒரு மனப்போக்குல இருப்பாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையானது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன். ஒரு மூவி கூட வந்திருக்கும், இந்த குழந்தை வந்து கைதட்டுனா அடுத்தடுத்ததுக்கு போகும். ஒரு மோட்டிவேஷன். இப்ப நமக்கே பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வீட்டில் சமைச்சு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் இன்னைக்கு சட்னி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் உங்க மனசு ஆறும். ஸோ இப்போ நீங்க நம்ம சார் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்க சூப்பர் மார்க்கெட்டோ இங்க வெளியில மார்க்கெட்டோ போய் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றீங்க. வரும்போது ஏதோ ஒன்று அட்ராக்டிவ், ஏதோ புதுசா ஒன்று வாங்கிட்டீங்க, இல்லை வேற ஒரு ஷாப்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்ப வீட்டில் வந்தோடனே பரவாயில்லையே இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் நல்லா இருக்கு, நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கே ஒரு டீச்சரா இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சார் நமக்கெல்லாம் யார் சார் மோட்டிவேஷன் தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளே தான் மோட்டிவேஷன். நமக்கு யாரும் மோட்டிவேஷன் தர மாட்டாங்க. திரும்பவும் படிக்க கிளம்பிட்டியா அப்படின்னு டிமோட்டிவேட்டர் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா நமக்கு நம்மளே மோட்டிவேஷன். அது நம்ம இந்த யூனிட் படிக்கும் போது நிறைய நம்மளே எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம குரூப்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம கிளாஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய புரியும். இப்ப இங்க மோட்டிவேஷன் வந்துட்டாலே அங்க ஒருத்தர் இருப்பாரு, ஃபாதர் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒருத்தர். அவர் தான் மாஸ்லோ. அவரை விட்டுட்டோம்னா அந்த மோட்டிவேஷன் ஏரியாவே இருக்காது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சில தியரிஸ் நம்மளுடைய லாஸ்ட்ல, நம்முடைய எஜுகேஷன் பாலிசி நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநில அளவுல எழுதியிருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா மாஸ்லோட தியரிஸ் எல்லாம் கோட் பண்ணி தான் வருது. அப்ப இந்த மாஸ்லோ என்ன சொல்றாரு, தேவை படிநிலை கோட்பாடுன்னு ஒண்ணு சொல்ல வருவார். அப்ப ஒரு மாணவனுக்கு இந்த மோட்டிவேஷனை கொடுத்த உடனே சாதாரணமா இருந்த ஒரு மாணவன் அசாதாரண மாணவனா மாறுவாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தெரியும். நம்ம எல்லாருக்குமே அவர் ஒரு மோட்டிவேஷன். கனவு காணுங்கள்ன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். கனவு காணுங்கள், ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே தெரிஞ்சதான். கனவு தனி வார்த்தை, காணுங்கள் தனி வார்த்தை. ஆனா இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேர்டு ஏபிஜே அப்துல் கலாம்ன்ற வேர்டு கேட்ட அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்லையா அவரே இவ்வளவு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்ப இந்த மோட்டிவேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. இந்த மோட்டிவேஷன் ஒரு குழந்தைகிட்ட எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது, சாதாரண மாணவனை எப்படி அசாதாரண மாணவனா மாற்ற முடியும் அப்படின்றத சொல்றதா இந்த 6th யூனிட். 7th யூனிட் பாத்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். சார் ஃபர்ஸ்ட்ல குழந்தை உருவானதை பார்த்தோம், அதுக்கப்புறம் காக்னிட்டிவை பார்த்தோம், அதுக்கப்புறம் எமோஷனலை பார்த்தோம், அதுக்கு அடுத்து லேர்னிங்கை பார்த்தோம், அதுக்கடுத்து மோட்டிவேஷனை பார்த்தோம்.
இப்ப இது எல்லாமே சேர்ந்து இந்த மாணவர் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை வெளிப்படுத்தும் அப்படின்னா, ஒட்டு மொத்தமா அவருடைய பர்சனாலிட்டியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பர்சனாலிட்டிய என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அவங்கிட்ட இருக்கு, இந்த மாணவன் அதுல எங்க லேக் ஆகுறான் அப்படின்றத இந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்ல இவன் லாக் ஆகும்போது என்னென்னலாம் நம்ம தரணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துருவாரு. அவரோட ஈகோ சூப்பர் ஈகோ தியரி வரும். ஐயா நீர் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட்டே எதிர்த்து போட்டிட்டு இருப்பாங்க. தியரிஸ் ஆக்சுவலா 7th யூனிட் பெரிய யூனிட். ஸோ ஒரு பர்சனாலிட்டியில உருவானதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு மாற்றங்கள் உருவான உடனே அப்படியே அந்த 8th யூனிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த 8th யூனிட் மிக ஒரு முக்கியமான ஒரு யூனிட். இந்த 8th யூனிட்ல தான் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு நீங்க மேல இருக்கிற எல்லாமே கொடுத்த உடனேவும் இங்க வந்து இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். இந்த 8th யூனிட்ல இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல ஒரு மாணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டே இருப்போம். வீட்டுல டிவி இருக்காது, மொபைல் இருக்காது. ஸோ பேரண்டோட உட்காந்து பேசக்கூடிய காலங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஸ்கூல்ல நிறைய பாக்குறோம். நிறைய மென்டலி அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது தெரியாத ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அப்ப இந்த மென்டல் ஹைஜீன் இதை விட என்ன அப்படின்னா, இந்த மென்டல் ஹைஜீன் பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம படிக்க போறது மாணவர்களுக்கு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண உடனே நம்மளுடைய மென்டலா அவன் சோதிக்க ஆரம்பிச்சிருவான். சில நேரத்துல இந்த பசங்களோட நான் படுற பாடு நிறைய டீச்சர்ஸ் நீங்க உட்காந்துட்டு சொல்லியிருப்பீங்க. இந்த 8வது 9வது காரங்க என்னைய படுத்துற பாடு. ஏன்னா இப்ப மெட்ரிகுலேஷன்லயே நிறைய பசங்க என்னென்ன பண்ணா நம்ம பாக்குறோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனநலத்தை சோதிக்கிறதுக்கு எல்லாம் இங்க வரும். ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பல நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் பிஇஓக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, இல்ல டெட்டு வருமா, இல்ல பிஜி டிஆர்பிக்கு போயிடவா. ஸோ இதெல்லாம் வந்து இங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வரும். எடுத்தோடனே கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த்லேயே இந்த அதுக்கு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், முரண்பாடு அண்ட் விரக்தி அடைதல், இந்த ஏரியால அந்த தான் நம்ம எக்ஸாம்பிள எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மென்டல் ஹைஜீன் இதுல இருந்து கண்டிப்பா 2 மார்க் எப்பயுமே நம்ம கேட்டுருவாங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் இது தீவிரமாகும் போது இந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களா மாறுறாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அப்போ ஒரு ஆசிரியரா ஒரு அன்னையா நம்ம இந்த இளஞ்சிறார் குற்றங்கள்ல வர்றவங்கள தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், சைக்காலஜிஸ்ட் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம இந்த 8th யூனிட்ல பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9th யூனிட். இந்த 9th யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்க அஸ் அ டீச்சரா ஒரு பிஇஓவா நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத அந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் போயிடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வழிகாட்டுதல், கல்வி வழிகாட்டுதல், இந்த ஏரியா ஃபுல்லா நமக்கே நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அப்ப இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் யூனிட்ல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு தியரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னா என்ன, இந்த வழிகாட்டுதல் எப்படி ஒரு மாணவருக்கு கொடுக்கப்படணும், ஒரு ஆலோசனை எப்படி சொல்லணும், வழிகாட்டுதலுக்கும் ஆலோசனைக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன. அப்ப கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு, லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியரா நான் என்ன கொடுக்கணும். அப்போ லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கிற ஆசிரியர் ஸ்பெஷல் ஸ்கூல்ல போய் படிச்சிட வேண்டியதானே அந்த ஸ்டூடெண்ட். ஏன் ஸ்கூல்ல வர்றேன், ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுல நமக்குன்னு நோ அதர் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் டு கோ. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேட்டட் ஸ்கூலா தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10,000க்கும் அதிகமான அரசு பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்குது. 10,600 ஸ்கூல்ஸ் கணக்கு சரின்னா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 10,600 ஸ்கூல்லையும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கு ஒரு பையனோ 2 பையனோ 5 பையனோ லேர்னிங் டிஃபிகல்டிஸோட தான் இருப்பான். ஆவரேஜா சொல்ல போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்ல 10 to 25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கிறவங்க. ஏன்னா நமக்கு படிக்கும் போதும் அடுத்து நீங்க வந்துருவீங்க, நீங்க பிஓஸ் வந்தோடனே உங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் போய் தருவாங்க. அப்ப கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதா இங்க கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10th யூனிட் வந்து புது யூனிட். இது வரைக்கும் எதுலேயும் சேர்க்கல. ஆனால் வந்து இது வந்து பிஜிடிஆர்பியில் சிலது இருக்கு. இது ஆக்சுவலாக எம்எட் சிலபஸில் உள்ள சிலது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கல்வி முறை எப்படி உருவானது 1813 இன்னைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட கல்வி முறைகள் நம்ம தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு இருக்கிறது, டிஎஸ்சினா என்ன, டிஇனா என்ன, சமக்ரானா என்ன, சமக்ர சிக்ஷா அபியானா என்ன, எஸ்சிஆர்டினா என்ன, நான் ஃபார்மல்னா என்ன, டயட்னா என்ன, அதுக்கு அடுத்துனா எஸ்சிஇஆர்டியினுடைய பங்களிப்பு என்ன. எஸ்சிஇஆர்டி தான் நம்முடைய கரிக்குலமே ஃப்ரேம் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட புக்கை பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து அதில் சின்ன எழுத்து மாற்றினா கூட எஸ்சிஆர்டி தான் பண்ண முடியும். அது மாதிரி கவர்மெண்ட்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் டிசைன் பண்றது எஸ்சிஆர்டி தான். நேஷனல் லெவலில் என்சிஆர்டி. ஸோ இது என்சிடிஇ இருக்கு, என்சிஇஆர்டி இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எந்த வகையான பள்ளிகள் நம்முடைய மாநிலத்தில் இருக்குது. அப்போ வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் என்னென்ன பண்றாங்க, இந்த வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்போ வந்து என்னென்ன திட்டங்கள் இன்னைக்கு வந்து திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம் ஒன்று உள்ள போயிட்டு இருக்குது, புதுமை பெண் திட்டம் உள்ள போயிட்டு இருக்குது. அப்போ தமிழகத்தில் என்னென்னலாம் இன்னைக்கு அப் டு டேட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா 10th யூனிட் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். இந்த யூனிட் இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், திரும்ப ஒரு தடவை லைட்டாக நான் ரீகேப் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, குறிப்பா அவங்களுடைய அந்த அடல்சன்ஸ்ல இந்த குழந்தை எந்த மாதிரியான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டீச்சரா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்முடைய சைக்காலஜியினுடைய ஹிஸ்டரியை படிச்சுட்டு நேராக நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையினுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை ஒரு டீச்சரா நான் எப்படி முன்னேற்ற போறேன் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் சோசியலி எமோஷ்னலி மாரலி அவன்கிட்ட எந்த மாதிரியான மாற்றங்களை நான் உருவாக்க போறேன், அதான் 3rd யூனிட்ல பார்க்குறோம். 4th யூனிட்ல இப்படிப்பட்ட மாணவருக்கு நான் எதை எப்படி எவ்வாறு கற்றுக் கொடுக்க போறேன். இப்ப கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா வெறுமனே நான் ஒரு டீச்சரா போய் கற்றுக் கொடுத்துட முடியாது, அதுக்கு எனக்கு தியரிஸ் தேவை. அப்ப சைக்காலஜிஸ்ட் சொன்ன தியரிஸை நம்ம எஜுகேஷன் ஃபீல்டுல நம்ம உள்ள வந்து அப்ளை பண்றோம். அதைத்தான் லேர்னிங் தியரிஸ்ல பார்க்க போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸையும் கிரியேட்டிவிட்டியை நம்ம வளர்க்க போறோம். அடுத்து இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டியை வளர்த்த இடத்துல அவனுக்கு ஒரு லேக் ஏற்படும், அதுக்காக நம்ம மோட்டிவேஷன் கொடுக்க போறோம். இந்த மோட்டிவேஷன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன்லாம் கொடுத்த உடனே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை அவன்கிட்ட உருவாக்குறோம். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உருவாக்கும் போது அவன்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல பார்க்க போறோம். இது அதிகமாகாம எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து இந்த மாணவருக்கு எப்படி நான் ஒரு டீச்சரா மட்டும் இல்ல, ஒரு கைடா நான் மாறி என் ஸ்டூடெண்ட்க்கு நான் இருக்கணும் அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல பார்க்க போறோம். 10th யூனிட்ல 1813 இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி முறையில எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்குது, இன்னைக்கு கல்வித்துறையில எந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது, ஒரு பிஇஓவா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யாரு, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பாக்குறதா இந்த 10th யூனிட். இப்ப நம்ம எப்படி நம்ம கிளாஸுக்கு போகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டா இருக்கும். மேக்சிமம் ஒரு யூனிட்க்கு வந்து நம்ம 2-3 கிளாஸஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த 2-3 கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம எந்த ஏரியா நம்ம பேசியிருக்கோமோ அந்த ஏரியால இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு ரெடியா இருப்பீங்க. நம்ம ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கும் போதேவும் ஒவ்வொரு யூனிட் பின்னாடியும் சார் மாடல் மெட்டீரியல் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுவார்னு நினைக்கிறேன், அடுத்து அப்படியே ஷோ பண்ணுவாங்க. சார் நம்ம மெட்டீரியல் மட்டும் அப்படியே ஷோ பண்ணிடுங்க சார், நான் ஏற்கனவே சென்ட் பண்ண மெட்டீரியல். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டைப்டு பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக உங்கள் கைக்கு வந்துடும். அது பின்னாடி அந்த யூனிட்டோட ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ ப்ளஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த யூனிட் முடிச்சோடனே நீங்கள் டெஸ்ட் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 30 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் நம்ம சைக்காலஜியை பொறுத்தளவில் ரீசெண்டாக அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் கம்மி, சிந்தசைஸ் கொஸ்டின்ஸ், எவால்வேஷன் கொஸ்டின்ஸ், அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ், இந்த டைப்பான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க.
அப்ப அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்றப்ப நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப அப்ளிகேஷன் கொஸ்டின்னா என்ன சார்? அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே அதனுடைய எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன், அதனுடைய கல்வி தாக்கங்களை தான் சார் வந்து மெட்டீரியலை போட்டுட்டு இருக்காங்க. சார் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க அப்படியே அதை பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸை பொறுத்தளவுல அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அது எங்க இருந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் கேட்கக்கூடிய அப்ளைட் கொஸ்டின்ஸ் தான், அப்ளிகேஷன் தான். எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன், கல்வி தாக்கங்கள். ஸோ இந்த கல்வி தாக்கங்கள்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுத்து நம்மளே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் சார் வந்து ஸ்க்ரீன்ல போட்டுட்டே இருக்காங்க, அப்படியே பின்னாடி ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டினை தாண்டி நீங்க ஒரு 30 கொஸ்டினை உருவாக்குங்க. அஸ் அ டீச்சர் நீங்க பிஇஓ, உங்களுக்கு கீழே உங்களுடைய ஒரு பிஇஓவா உங்களுடைய அத்தாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கே கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவீங்க. உங்கள் கீழே உங்களுடைய பிளாக்ல உங்களுடைய வட்டாரத்துல வேலை பார்க்கக்கூடிய குறைஞ்சது, நான் சொல்றது மினிமம் சொல்றேன், 150ல இருந்து 180 டீச்சர்ஸுக்கு நீங்க தான் டிராயிங் ஆபீசர். அவங்களுக்கு சேலரி போடுற பொறுப்பு உங்களோட பொறுப்பு. ஸோ இவ்வளோ பெரிய பதவியில நீங்க உட்கார போறீங்க. இங்க ஏதோ ஒரு சாதாரண இதுக்கு நம்ம படிக்கல. ஆனா ஒன்று, ஃபர்ஸ்ட் டைம் சில சிலபஸை குறைச்சு எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு இந்த பியூ எக்ஸாம்ல இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புது ஏரியாலாம் கேட்டிருக்கிறனால கன்ஃபார்மா கான்கிரீட்டா நீங்க டெய்லியும் 12 hours கிட்ட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் சக்சஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஏரியா நான் எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்தளவுல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன், ஒவ்வொரு யூனிட் முடிச்ச அடுத்த நிமிஷம் என்னால இந்த யூனிட்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் என்னால டிக் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை நான் உருவாக்கிடுவேன். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்க அப்ளிகேஷன், வெறும் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ இதை நீங்க அடிச்சு பார்க்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட். நமக்கு தியரிஸ் தெரியும், தியரிஸை எப்படி ஒரு அப்ளைடா கொண்டு போறது. இப்ப மேக்ஸ்னா உங்களுக்கு அப்ளைடு பிரச்சனையே இல்லை, ஃபார்முலாவை போட்டு போயிடலாம். இங்க இருக்கிற தியரிஸ் இது ஃபுல்லா சைக்காலஜி சொல்லி வச்சு அவனுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த பேப்பர்ஸை படிச்சு கான்செப்டை எடுத்து அதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நான் பதில் சொல்ல அளவுக்கு என்ன நான் எக்யூப் பண்ணிக்கிறணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் நான் 3ஆ பிரிப்பேன். 3ஆ பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியா நம்ம கவர் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேச்சர் அண்ட் நர்ச்சர் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்ல, அதுல அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும், அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் டைமென்ஷன் டெவலப்மெண்ட் இது வரைக்கும் ஒரு பார்ட்டா பார்ப்போம். அது பிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல், சோசியல் அண்ட் மாரல் இதை வந்து செகண்ட் பார்ட்டா பார்ப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் டாஸ்க்கும் இன்ஃபான்சி, சைல்டுஹுட் அண்ட் அடல்சன்ஸ் இது ரெண்டும் இந்த ஏரியா. அப்ப நம்ம பிரிச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மா ஒவ்வொரு ஏரியாவும் நமக்கு பரிச்சயமாகும். அதுக்கப்புறம் கொஸ்டின் அனாலிசிஸ்னே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கும்போது கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ அந்த அனாலிசிஸ்ல 4 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த 4 மெத்தடை நீங்க கையில பிடிச்சிட்டு நம்முடைய சைக்காலஜி அண்ட் டெவலப்மெண்ட் பேப்பர் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு 80% ரிசல்ட் வர்ற அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை தந்துட்டு இருப்பேன். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போற ஏரியாஸ். சோஃபார் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது அடுத்த கிளாஸஸ் என்ன எப்படின்னு இருக்குனாலும் நீங்க கேட்கலாம். ரிகார்டிங் இந்த 10 யூனிட்ஸ்ல இருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ்லாம் நீங்க கேளுங்க. மற்ற யூனிட்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா மினிமம் நமக்கு ஒரு யூனிட்க்கு வந்து 1.5 to 2 மணி நேரம் தேவைப்படும். லைவ் கிளாஸ்னா 3 hours கூட போகும். ஓகே சார் தேங்க்யூங்க சார். ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் நீங்க கேட்கலாம், கேட்டீங்கன்னா நான் கிளாரிஃபை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இது சம்பந்தப்பட்டதோ இல்ல ஜென்ரலா ஏதாவது டவுட்ஸ் query இருந்ததுன்னா இங்க நீங்க டைப் பண்ணுங்க. இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு மைக்கை எனேபிள் பண்றேன், நீங்க மைக்லயே நீங்க பேசலாம். சரிங்களா ஸ்ப்ரின்ஸ்? நீங்க மைக்கை எனேபிள் பண்றதுக்கு நான் எனேபிள் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். என்னன்னு சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? ஒரு 10 நிமிஷம் நான் லேட்டா தான் சார் ஜாயின் பண்ணேன். என்னென்ன சொன்னீங்கன்னு தெரியல. என்ன நீங்க எது சைக்காலஜிய கேக்குறீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்களா? இல்ல ஜெனரலா நீங்க பேசுறீங்க சார். ஒருத்தங்களா பேசுறேன், அவர் சார் பேசுறது முடிச்சிடுறேன். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு எது கேக்குறீங்க? சைக்காலஜி கேக்குறீங்களா?
இல்ல சார், நீங்க பேசுனதுதான் முதல்ல கிளாஸ் அபவுட் கிளாஸ் சரி, பத்தி பேசுங்க. ஓகே ஓகே. அது வந்து இன்னும் நான் கிளாஸை பத்தி உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கிளாஸஸ் பத்தி டீட்டெயில்ஸ் சொல்றேன். கிளாஸஸ் வந்து நிறைய விதமான கோர்சஸ் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி லைவ் அண்ட் ரெக்கார்டட், அப்புறம் வெறுமனை நான் ரெக்கார்டட் மட்டும் பாத்துக்கிறேன்னா ரெக்கார்டட் மட்டும், இல்ல மெட்டீரியல்ஸ்னா மெட்டீரியல்ஸ், இல்ல வந்து நான் வந்து டெஸ்ட் மட்டும் எழுத போறேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ். இதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுக்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு யாருக்குன்னு அனுப்புறேன், நாளைக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாம்ஸை பத்தி, சிலபஸை பத்தி, டிஓ பத்தி ஜென்ரலா சொல்லியிருந்தேன். இப்ப சார் சொன்ன மாதிரி பிஓ அப்படிங்கிறது வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருங்கிறது பழைய ஏஇஓ. ஸோ அதான் வந்து பிஇஓ வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு 2 தடவை நடந்தது, சரிங்களா? இப்போ ஒரு 3ஆவது தடவை நடக்குது. போன தடவை 33 வேகன்சில இருந்தது, இந்த தடவை ஒரு 51 வேகன்சி. இப்பயே 51 வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. மேபி பை நவம்பர்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூட வாய்ப்புகள் உண்டு. இல்லைனாலும் மினிமம் 51க்கு வேகன்சி நடக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஒரு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க சார், கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், நம்ம மெட்டீரியல் வந்து கன்ஃபார்மா இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா மெட்டீரியல் இருக்கும் சார். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பைலிங்குலா தான் இருக்கும். தமிழ் மீடியம் மெட்டீரியலே பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வந்து இங்கிலீஷ் வேர்டிங்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ மேக்சிமம் நீங்க கிளாஸஸ் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு கண்டிப்பா சார் வந்து சொன்னாங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டினுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா சார், லாஸ்ட் இயர் சேம் சிலபஸ் தான் சார். இங்கிலீஷ் மீடியத்திலயும் கண்டிப்பா உண்டு. ஏன் அப்படின்னா ஜென்ரலா நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் தான். நம்ம எல்லாமே மற்ற எக்ஸாம்ஸ் நடத்தும் போதுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தான் பண்றோம், சரிங்களா? அதனால இங்கிலீஷ் மீடியத்திலயும் டெஸ்ட்டும் உண்டு, கொஸ்டின்ஸும் உண்டு, எல்லாமே உண்டு. எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். வகுப்புகள் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். மேத்ஸா இருக்கட்டும், மற்ற சயின்ஸா இருக்கட்டும், எல்லாமே வகுப்புகள் இங்கிலீஷ் மீடியம், இன்க்ளூடிங் சைக்காலஜி ஆல்சோ பைலிங்குவல் இங்கிலீஷ் as well as தமிழ். மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கிடைக்கும். இங்க உங்களுக்கு காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்ல காமிச்சிருக்கோம். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், இப்ப கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது, நீங்க பேசுங்க சார். இப்ப சைக்காலஜி கிளாஸ்ங்களாங்க சார், இல்ல அந்த மாதிரி எனக்கு வேணும், எனக்கு சைக்காலஜிக்கு மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். இல்லைங்க சார், நான் அதாவது சிலபஸ் இருக்கிற எல்லாமே சார், அதுல ஜெனரல் சயின்ஸ், பாட்னி, அதுல எல்லாத்துக்கும் கிளாஸ் நடத்துவீங்களாங்க சார்? எல்லாத்துக்குமே உண்டு, இன்க்ளூடிங் தமிழுக்கு உண்டு. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வகுப்புகள் உண்டு, இன்க்ளூடிங் ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வகுப்புகள் உண்டு, சரிங்களா? அது மாதிரி சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா சொல்றேன், இதுல உள்ள எல்லா சிலபஸ் வந்து வெறுமனை வந்து இது வந்து ஸ்கூல் புக்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே, சரிங்களா? சோ அதனால நீங்க சைக்காலஜி இதெல்லாமே சைக்காலஜி வகுப்புகள், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், இது போதும், சரிங்களா? நீங்க நோ நீட் டு ரெஃபர் எனி, தனியா போய் ஏதாவது நீங்க ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது போய் எக்ஸ்ட்ரா வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். யூஸ்வலா கிளாஸஸ் வந்து ஈவினிங்ஸ்ல இருக்கும். நீங்க லைவா, திரும்ப சொல்றேன், லைவா நான் அட்டன் பண்ண முடியலனாலும் இந்த பழைய மாதிரி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2010ல இருந்து லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த வகுப்புல சொல்லுவாங்கல்ல, நீங்களே வகுப்புகள்ல உங்க பசங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்டா சார் நான் வகுப்பு வரல அப்படின்னு, இங்க அப்படி சொல்ல முடியாது. நேத்து வரலன்னா அந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டர்ல இருக்கும், அதை நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு அடுத்த வகுப்புக்கு அட்டன் பண்ணணும். லாஸ்ட் இயர் செலக்ட் ஆனவங்களுக்கு எவ்வளவு மார்க்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க, அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்க சார்? நான் அதை செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். எனக்கு இப்ப திடீர்னு ஞாபகம் இல்லை எனக்கு, சரிங்களா? சொல்றேன், திரும்ப சொல்றேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்காக படிக்காதீங்க, சரியா? கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வேறுபடும். இந்த கட் ஆஃப்ங்கிறத வந்து நான் நார்மலா யாராவது கேட்டாங்களாவே நான் கொஞ்சம் வருத்தமும் படுவேன். ஏன்னா அந்த அப்ப புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கட் ஆஃப்ங்கிறது வேற, இந்த வருஷம் கட் ஆஃப்ங்கிறது வேற, சரிங்களா? போன வருஷத்தோட காம்படிஷன் கட் ஆஃப்ங்கிறது நிறைய விஷயத்தை பொறுத்து மாறுபடும். உங்களுடைய அதாவது அந்த காம்படிஷனை பொறுத்து, அதுக்கப்புறம் வேகன்சியை பொறுத்து, அப்புறம் கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பொறுத்து, இது எல்லாத்தையும் பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால நான் இப்போ கட் ஆஃப் மார்க் இவ்வளவு படிங்க, 150 கேள்விகளுக்கு வந்து நீங்க வந்து இங்க எல்லாம் ஒவ்வொரு மார்க்கா 150 கேள்விகளுக்கு 120னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்க போறீங்களா? இல்ல 130 எடுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க போறீங்களா? நீங்க வந்து உங்களோட மேக்சிமம் பெஸ்ட் எவ்வளவு மேக்சிமம் கொடுமோ அந்த கொடுங்க. கட் ஆஃப் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ப்ரொவைட் பண்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து எகைன் சொன்னாங்க சேம் சிலபஸா அப்படின்னா மோஸ்ட்லி சேம் சிலபஸா தான் இருக்கும், சரிங்களா? ஏதாவது மாத்தினா கொஞ்சம் ஜென்ரலா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? இது வரைக்கும் அப்படி பண்ணியிருந்தாலும் பெரிய லெவல்ல மாத்த போறது இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோர்ட்ல ஒர்க் பண்றேங்க சார். சொல்லுங்க, ஒவ்வொருத்தங்களா பேசுங்க.
சார் நான் கோர்ட்ல ஒர்க் பண்றேங்க சார். இப்ப எனக்கு லைவ் அண்ட் ரெக்கார்டடா கிடைக்குங்களா? அதான் லைவும் கிடைக்கும், ரெக்கார்டும் கிடைக்கும். லைவை மிஸ் பண்ணாலும் ரெக்கார்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா மைக்கை வந்து மியூட் பண்ணிருங்க. ஏன்னா பின்னாடி பேசுற மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு பேசுறதெல்லாம் கேக்குது. ஓகே சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அந்த மேம் பேசுங்க. வேற எல்லாருமே மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பேசுங்க நான் சொல்லும் போது. சார் சைக்காலஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா கூட டைரக்ட் क्वेश्चंस வர்றது இல்ல. ரொம்ப இன்டீரியரா இருக்குது. அது எப்படி சார் நம்ம அப்ரோச் பண்றது? திரும்ப நான் சாரும் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே கேட்ட மாதிரி கொஸ்டின் கேட்கறது வந்து அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க நல்லா பாத்துட்டு போனீங்கன்னா அங்க கொஸ்டின்ஸை படிச்சு புரிந்து உணர்ந்து அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஈஸியா உங்களால ஒரு ஆன்சர் பண்ண முடியும். ஒழிய அப்படியே நான் பேசுனதே இங்க டைரக்டா என்ன கேட்டோமோ அப்படியே அங்க வரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும், சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா, திரும்ப சொல்றேன், நீங்களும் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க புரிஞ்சு படிங்கன்ட்டு. இங்க நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா, சரிங்களா, புரிந்து உணர்ந்து படிச்சீங்கன்னா மத்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் சிலபஸை விட்டு டீவியேட் ஆனா மட்டும்தான் கஷ்டம். மத்தபடி இந்த சிலபஸ்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப சார் ஆன்சர் பண்ணுவாரு இதுக்கு. மேம் இப்ப நான் கடைசி அதான் சொன்னேன், கொஸ்டின் அனாலிசிஸ் மெத்தட் அதான் சொன்னேன். ஸோ எப்பன்னா இது வரைக்கும் வந்து பழைய சிலபஸ்ல எல்லாம் டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க போயிட்டாங்க, அவங்க அப்ளிகேஷன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்ப நம்ம ஒரு யூனிட் பார்த்தோம்னா அந்த யூனிட்டுடைய எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் நமக்கு தெரியணும். இந்த யூனிட்னால எஜுகேஷன்ல என்னென்ன இம்ப்ளிகேஷன் கொண்டு வர்றாங்க. அப்ப நான் ஒரு கான்செப்ட் படிச்சேன்னா அது எப்படி நான் எஜுகேஷன் கொண்டு போறேன். நீங்க பிஓ பண்றீங்க, நீங்க பிடி பிஆர்டியா வர போறீங்க, நீங்க வர்றது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பி கிரேட் ஆபீசர் கவர்மெண்ட்ல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினை வந்து டஃப் பண்றாங்க. அப்ப நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிற போறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லயும் எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். அதனாலதான் அப்ளிகேஷன் கொஸ்டினே உங்களுக்கு 3 மாடல் டெஸ்ட் இருக்கும் நான் சொன்னேன், சரிங்களா மேம்? அதனால வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணா நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். நீங்க டெட் எக்ஸாம்ஸ்லாம் இப்ப ரீசெண்டா எழுதிருந்தா உங்களுக்கு தெரியும். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2லயே சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கற மாதிரி தான் இருக்குது. அங்கே டெட் எக்ஸாம்ஸ்லயே பேப்பர் 1லயே உண்டு, பேப்பர் 2லயே. ஓகே, அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஹலோ சார் சார் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க. சார் நான் லாஸ்ட் டைம் வந்து டியூ மெயின்ஸ் வந்து எழுதுனேங்க சார். அதுல வந்து சைக்காலஜி வந்து எம்எட் லெவல்ல வந்து கேட்டிருந்தாங்க சார். இப்ப பிஓக்கு பிஎட் லெவல் படிச்சா போதுங்களா? உங்களுக்கு வந்து நீங்க கேட்டது வந்து எஜுகேஷன் சொல்றீங்க, சரிங்களா? அது சைக்காலஜி கிடையாது. அந்த டாபிக் வந்து எஜுகேஷன். நீங்க டிஓ மெயின்ஸ் தான சொல்றீங்க? எஸ் சார். டிஓ மெயின்ஸ் தான, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர். ஆமாங்க சார். அது வந்து ஏன்னா உங்களுக்கே பிஜி தான், அந்த எக்ஸாமே பிஜி லெவல் தான். அப்ப பிஜி லெவல்ங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எம்எட் லெவல்ல கேட்பாங்க. இங்க இது வந்து பிஎட் அப்படிங்கறதுனால, பிஎஸ்சி பிஎட்ங்கிறதுனால பிஎட் லெவல் கேட்பாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். யூனிட் 1 யூனிட் 2ல இருந்து 10 வரைக்கும் இருக்குல்லங்க சார்? 9 வரைக்கும். 10 வரைக்கும் சைக்காலஜில சொல்றீங்களா? மத்த எந்த சைக்காலஜில இருக்கிற 10 யூனிட் சொல்றீங்க? இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எல்லாமே வந்து 12th புத்தகம் வரைக்கும் படிச்சா போதுமா சார், இல்ல டிகிரி லெவல் புத்தகம் பாக்கணும்? ரைட். நீங்க எதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 12th வரைக்கும் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட சில இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் கண்டிப்பா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லே கிடையாது. இது எல்லாமே பிஏ சிலபஸ். பிஏ சிலபஸ்ல இருக்கிற பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருந்தா இருக்கிறாங்க. போனதா நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்து டீட்டெயிலா எடுத்தாங்க சாரு, சரிங்களா? நிறைய பேர் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வந்துருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அதே மாதிரி மேத்ஸ் அப்படிங்க போகுது, மேத்ஸ்ல இருக்கக்கூடியதை மட்டும் வேணா நீங்க சொல்லலாம். இது வந்து அப் டு 10th லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஆப்டிடியூட் லெவல். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்,
ஸோ அடிப்படை புள்ளியல் சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 11th 12th அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இது எல்லாமே வந்து இது மட்டும் இந்த யூனிட் மட்டும் தான் 10th லெவல் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே வந்து டிகிரி. ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 10th லெவல் தான். பட் அதுலயும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11th 12th ஸ்டாண்டர்ட்ல கேட்கறாங்க. இங்க நீங்க டிகிரி லெவலுக்கு போக தேவையில்லை. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவல் போக தேவையில்லை. அதே மாதிரி ஹிஸ்டரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12th வரைக்கும் நீங்க படிக்கலாம். பாலிட்டிங்கிறது 12th வரைக்கும் தான். இதுவும் ஜியாகிரபி தான். சரிங்களா? ஸோ மற்ற நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் இருக்குல்ல, இந்த 2 யூனிட் வந்து டிகிரி லெவல் தான். சிலபஸே டிகிரி லெவல்ல வரைக்கும் அதுல உள்ள நீ கொஸ்டின்ஸை பாத்தீங்கன்னாலே தெரியும். நிறைய ஸ்கூல் லெவல்ல கவர் பண்ணாலும் யூனிட் 1ல டிகிரி லெவல்லையும் கேட்கறாங்க. வேற சார் வணக்கம் சார். சார் அப்புறம் வந்துங்க சார், இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்லங்க சார், எஜுகேஷனல் அதுக்கு புத்தகத்துல இதெல்லாம் நம்மள்ட்ட மெட்டீரியல் இருந்ததுன்னா அப்படியே வாங்கிக்கலாமா சார்? தனியா இருக்காதுப்பா, இது எல்லாம் சேர்ந்த சைக்காலஜிக்கு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது ஹிஸ்டரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ அதனால நாட் ஓன்லி ஃப்ரம் ஏன்ஷியன் சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே கேட்கறாங்க. மாடர்ன் சிஸ்டத்துல தான் சார் சொன்ன மாதிரி 1813 இருந்து பிரசன்ட். மற்றபடி ஏன்ஷியன்ட் இருக்கிற அந்த மெடிவல்ல இருக்கக்கூடிய என்ன மாதிரிலாம் இருந்தது அந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு மற்றது வந்து மெயினா வந்து 1813 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. எல்லாமே நாளைக்கு சொல்லுங்க. சார் பேசுங்க சார். வணக்கம் சார். சார் பேசுங்க. ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருங்க. சார் வணக்கம் சார். பேசுங்க சார். வணக்கம் வணக்கம் தான் சொல்றீங்க, பேச மாட்டீங்க சார். இல்ல சார், பிஓ ப்ரொமோஷன் பத்தி சொல்லுங்க சார். பிஇஓ சார் சொல்லுவாங்க. பிஇஓ சார் பிஇஓக்கு இப்போதைக்கு ப்ரொமோஷன் கிடையாது சார். ஓகே சார். பிஓக்கு ப்ரொமோஷன் இல்லைங்க சார். அது வந்து டெட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சார். அது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ல இருக்கு சார். அதனால வந்து பிஓக்கு ப்ரொமோஷன் கிடையாது. பிஓக்கு இப்போதைக்கு எக்ஸாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பிஓ ப்ரொமோஷன் வந்தா வந்து அது மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ல இருந்து வருதா, எலிமெண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ல இருந்து வருதா, இல்ல பிடிஎஸ்என்ல இருந்து டெட் கிளியர் பண்ணவங்க திரும்ப அங்க போறாங்களா அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் சார் வரும். தேங்க்யூ. அந்த இப்போதைக்கு கிடையாது, வந்த உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலா வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் வரும். ஓகே சார். நான் ஆல்ரெடி உங்க கிளாஸ்ல இருக்க சார். இன்னும் எனக்கு டெஸ்ட் பேஜ் ஆட் பண்ணி உள்ள சார். எந்த இதுல? பிஇஓ டெஸ்ட் பேஜ் இன்னும் ஆட் பண்ணி உள்ள சார். நீங்க பிஇஓக்கு என்ன இது இல்ல, நீங்க பழைய இதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஆமா ஆமா சார். கொஞ்சம் வெயிட் ஆமா பண்ணுங்க. சார். ஓகே சார். ஓகே சார். அடுத்து அப்புறம் இன்னொரு ஹலோ டவுட் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார் இப்போ கிளாஸ் இப்போ எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுதுங்க? அது இன்ஃபார்ம் பண்ணுவேன் சார். நாளைக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த ஓகே நம்பரை ஓகே சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே ஓகே. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வேற ஏதாவதுனா டைப் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன். ஏன்னா நீங்க அதான் சார் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படும். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அவர் கூட கடைசியா ஒருத்தர் கேட்டாரு. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. திரும்ப சொன்னேன் ஏன் சேவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது வந்து ப்ராட்காஸ்ட்ல அனுப்புறதுனால சேவ் பண்ணாதான் உங்களுக்கு மெசேஜ் டெலிவர் ஆகும். ஓகே, வேற கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். மற்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து நாளைக்கு அனுப்பப்படும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.